வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்கான செயற்பாடுகள் அடுத்த மாதம் ஆரம்பம். கடல் கொந்தளிப்பு, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. இங்கிலாந்தில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி, ஒருவர் கைது. தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது, மஹிந்த தேசப்பிரியர். தொடர்ந்து தடம் புரண்டதில் 2 பலி, 20 பேர் காயம். 48 மணி நேரத்தில் மரணத்தை ஏற்படுத்தும் புதிய வைரஸ். பங்களாதேஷில் தொலைபேசி இணைய சேவைகள் முடக்கம். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிட வேண்டாம் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் குழப்பம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. வாகன இறக்குமதி தொடர்பான குழுவின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதன்படி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சில அனுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் 1 மணி வரை கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து மென்னாரூடாக புத்தளம் கடற்பரப்புகளிலும், ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மேலும் கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரை கடல் அலையின் உயரம் சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு உயரும் அலைகள் நிலத்தை நோக்கி வரக்கூடிய நிலை எதுவும் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட நபரொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் இங்கிலாந்தில் ஆசிரியர் உதவியாளர் மற்றும் உணவகத்தில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி இருவரிடம் தலா 40 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து தடம் புரண்டதில் 2 உயிரிழந்தனர். சண்டி நகரிலிருந்து திருப்புரகம் நோக்கி பயணித்த தொடருந்தே கோண்டா பகுதியில் இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இந்த விபத்தின் போது தொடருந்தில் 4 பெட்டிகள் கவிழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த யுத்த காலத்திலும் பாடசாலைகளை மூட இடமளிக்கவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். மாத்துகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள் பதுங்கு குழிகளுக்குள் அமர்ந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலனுக்காக 10,000 பாடசாலைகள் மூடப்படுவது அவர்களது பலம் என கருதுகின்றார்கள். யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் பாடசாலைகளை மூடுவதற்கு இடமளிக்கவில்லை. ஆசிரியர்கள் தெய்வங்கள் என்ற நிலைமை மாற்றி பாடசாலைக்கு செல்லாத தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் அரசியல் நலனுக்காக அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் சந்திப்புரா எனும் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது.
குஜராத் மாநிலத்தின் மாத்திரம் கடந்த 2 வாரங்களில் இறந்த 6 குழந்தைகள் இந்த சந்திப்புரா வைரஸ் தொற்றால் உயிரிழந்திருக்கலாம் எனவும் வைத்திய நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் இறப்புக்கு இந்த வைரஸ் தான் காரணமா என்பதை உறுதி செய்வதற்கு இரத்த மாதிரிகளை புனேவில் உள்ள தேசிய நுண்ணுயிரியல் ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மணல் ஈக்கள் மூலம் பரவும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டு 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்தில் மரணத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 44,000த்திற்கு அதிகமான மக்களிடம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வழக்கு தொடர்தல் மற்றும் ஏனைய செயற்பாடுகளினால் தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஹொரண பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலையுடன் தொடர்புடைய 2 பேரை தவிர ஏனைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய எஞ்சிய 2 பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி அந்துருக்கேரிய பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது கிளப் வசந்த உள்ளிட்ட 2 பலியானதுடன் பாடகி கே சுஜிவா உள்ளிட்ட 4 காயமடைந்தனர். பங்களாதேஷில் பல்கலைக்கழக மாணவ குழுவினால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்து மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்காக தொலைபேசி இணைய சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பில் 30% இட ஒதுக்கீடு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை மீளப் பெறுமாறும் கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கென்யா தோனா கடற்கரையிலிருந்து நேற்று முற்பகல் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கென்யா அஹ்மட் ஒழுங்கியைச் சேர்ந்த 33 வயதான பெண் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீராடச் சென்ற அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் எனவும் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 3 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இதன்படி இரு அணிகளும் மோதும் 20-20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய குழாம் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சூரியகுமார் யாதவ் தலைமையிலான 20-20 குழாமில் சுபல் கில், ஜசல்வி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண்ட், சச்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சல் படேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், அர்தீப் சிங், கலீல் அகமட் மற்றும் முகமது சிராய் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.